அவ்வாறே அவன் அவர்களுக்கு தன் அருட்கொடையிலிருந்து வழங்கிய போது அதில் அவர்கள் உலோகித்தனம் செய்து தம் வாக்குறுதியிலிருந்து மாறி அதை நிறைவேற்றாது பின்வாங்கிவிட்டனர். எனவே அவர்கள் அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதிக்கு மாறு செய்தாலும் அவர் பொய் சொல்லிக் கொண்டே இருந்ததினாலும் அல்லாஹ் அவர்களுடைய இருதயங்களில் தன்னை சந்திக்கும் இறுதி நாள் வரையில் நயவஞ்சகத்தை போட்டுவிட்டான். அவர்களுடைய இரகசிய எண்ணங்களையும் அவர்களுடைய அந்தரங்க ஆலோசனைகளையும் அல்லாஹ் அறிவான் என்பதையும் இன்னும் மறைவானவற்றையெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கின்றான் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா? நயவஞ்சகர்கள் மூமின்களில் தாராளமாக தர்மம் செய்பவர்களையும் வேறு பொருள்கள் எதுவும் இல்லாததால் தங்கள் உழைப்பை தானமாக கொடுப்பவர்களையும் குறை கூறி ஏளனமும் செய்கிறார்கள். இவர்களை அல்லாஹ் ஏளனம் செய்கின்றான். இவர்களுக்கு நோவினை தரும் வேதனையும் உண்டு. நபியே, நீர் இவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரினாலும் அல்லது இவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோராவிட்டாலும் சரியே. இவர்களுக்காக நீர் 70 தடவை பாவ மன்னிப்பு கோரினாலும் நிச்சயமாக அல்லாஹ் இவர்களை மன்னிக்க மாட்டான். ஏனென்றால் இவர்கள் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் நிராகரித்தார்கள். இத்தகைய பாவிகள் கூட்டத்தை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான்.